நான் இப்போ வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு அவியல் செய்ய போகிறேன். கம்மா கிச்சன். ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு துண்டு சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், கொஞ்சம் அவரைக்காய், ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸ், 4-5 பீன்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டேன்னா இது பூடு, வெள்ளைப்பூடு. அது இவ்வளோ போட வேண்டாம், கொஞ்சம் இவ்வளோக்கான்னு போட்டு ஒரு பல் உரிச்சு போட்டால் உரிச்ச பூடு, தேங்காய் அரைமுறை கூட போடணும். கொஞ்சமாக கீரி போட்டுக்கோங்க, அவங்க தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. தேங்காய், ஒரு மாங்காய், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு சீனி கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் நறுக்கிட்டு நான் செய்யும்போது காட்டுறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காய்கறியும் வெட்டிட்டேன். வெங்காயம் ஒன்று வெட்டி போட்டிருக்கேன். எல்லா காய்கறியும் வெட்டி வச்சுருக்கேன். இதில் இன்னும் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு 3 வெட்டி தண்ணியில் போட்டு, அது நம்ம அவிக்கும் போது தான் அது கூட சேர்க்கணும். முதவே இதில் சேர்த்தோம்னா கருத்து. அதனால் இது 3ஐயும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் இது கூட போட வேண்டாம், கொஞ்சம் அவிஞ்ச பிறகு போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காய் கொஞ்சம் பழுத்துட்டு, அதனால் இது காய் வெந்த உடனே கொஞ்சம் அரை வாக்கடு வெந்தோடனே இது போடணும், இல்லைன்னா குழஞ்சிடும். அதனால் இது தனியாக போடணும். வெந்து இறக்கும் போது இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி கிண்டணும். தாளிக்கலாம் வேண்டாம். தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், மஞ்சள், கொஞ்சம் மிளகு இவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து போட்டு அடுப்பில் வேக வைக்கணும். சரிங்க, கொஞ்சமாக வைங்க, ஏன்னா காய்கறியில தண்ணி இருக்கும். கொஞ்சமாக வைங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல அடுப்பில் வச்சிடுறேன். பிஸ்மில்லா. ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டு நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. குளிக்க நிறைய தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றினா காயில் தண்ணி இருக்கும், ஒரு தண்ணியாக ஊறிடும். அந்த தேங்காய் அரைச்சி இந்த மிக்சி கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி பார்த்து ஊற்றுங்க, தண்ணி நிறைய வந்துடாம. கொஞ்சம் அரை வேக்காடா வெந்தோடனே இந்த மாங்காய் சேர்த்துக்க. மாங்காய் இப்போ காய் அரை வேக்காடு வந்துட்டு, அப்போ இந்த மாங்காயை அதில் சேர்க்குறேன். மாங்காய் வெட்டி வச்சேன் பார்த்தீங்களா, அதை வச்சு மாங்காய் முதவே சேர்த்தா அப்படி குழஞ்சிடும். அதனால கொஞ்சம் அரை வேக்காடு வந்தோடனே பார்க்க. உங்கள் வீட்லேயும் காய்கறிலாம் மிச்சம் கிடந்தா இப்படி வெட்டி வெளில வந்துட்டு தண்ணி நிறைய வச்சா கொலன்னு ஆயிரும். அதுக்காக கொஞ்சமாக வச்சா அடி பிடிக்க விட்றாதீங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்ற பாருங்க. நல்ல வாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கி எடுத்துடணும். அது இல்லை, மற்ற காய்கெல்லாம் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து எடுக்கிறேன். அவ்வளோதான். அவியல் பண்ணியாச்சு.